7th Maths 3rd term Chapter 5 Exercise 5.4 Miscellaneous Practice ப்ராப்ளத்தில் 5th sum பார்க்கலாம். The number of goals scored by a football team is given below. Find the mode median for the data. கீழே டேட்டா கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபுட்பால் டீமோட கோல் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கங்கிற டேட்டா கொடுத்துருக்காங்க, மோடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அடுத்தது நம்மளுக்கு மீடியன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க டேட்டாவை வந்து நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிறேன். 1, 1, 2, 2, 2, 3, 3, 4, 4, 6, 6 கொடுத்துருக்க டேட்டாவை நான் இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டேன். கிளியர்லி 2 occurs 3 times. நம்மளுக்கு இங்கே புரியுது. 2 occurs 3 times. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து 2 தான் வந்திருக்குது. அப்போது மோடு தர்ஃபோர் மோடு சீக்கோட்டு நம்மளுக்கு என்னென்னா 2. மோடுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது வந்து மீடியனோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே நம்பர் ஆஃப் டேட்டா எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 n சீக்கோட்டு 11. இது வந்து ஆட் நம்பர். அப்போ ஆடுக்கு ஃபார்முலா என்னது? மீடியன் கண்டுபிடிக்கணும்னா ஆட் நம்பரில் n வந்தால் மீடியனுக்கு ஃபார்முலா வந்து n plus 1 by 2th term. இங்கே n என்னதுன்னா 11. சரிங்களா? 11 plus 1 by 2th term. டுவெல் by 2. 12 by 2னா 6th term. கட் கொடுத்தா 6th term. 6th term இங்கே என்ன வருதுன்னு பார்க்கலாம். 6th term வந்து நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். அந்த டேட்டா தான் பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 3 வருது. 3 வருது. அப்போ மீடியன் சீக்கோட்டு தேர்ஃபோர் மீடியனும் 3, மோடும் 3 தான் ஆன்சர். அடுத்து 6th sum. ஃபைண்ட் த மீன் அண்ட் மோட் ஆஃப். இல்லை டேட்டா கொடுத்துருக்காங்க, மீன் வேல்யூவும் மோட் வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 6, 11, 13, 12, 4, 2 கொடுத்துருக்காங்க. 6 கொடுத்துருக்க டேட்டாவை வந்து நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிறேன். 2, 4, 6, 11, 12, 13. ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கிறோம். மீன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஃபார்முலா எழுதிக்கிறேன். மீன் சீக்கோட்டு சம் ஆஃப் மீன் ஃபார்முலா வந்து சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். கொடுத்துருக்க டேட்டாவெலாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 2 + 4 + 6 + 11 + 12 + 13 the whole divided by number of observation. number of observation என்னன்னா 1, 2, 3, 4, 5, 6. 6 வந்து number of observation. இந்த மேலே உள்ளதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 48 வருது. அப்போ 48 by 6, சரி 48 by 6. 8 6 are 48. 1 6 are 6, 8 6 are 48. அப்போது மீனுடைய வேல்யூ வந்து 8. மோடு வந்து என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஒரு நம்பருமே ரிப்பீட்டேஷனாக வரல. சரிங்களா? எல்லாமே 1 times தான் வந்திருக்கு. அதனால் நோ மோடு. சரிங்களா? இங்கே ஆல் அப்சர்வேஷன் அக்கர்ஸ் ஒன்லி ஒன்ஸ். எல்லா அப்சர்வேஷனும் ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. அதனால் நோ மோடு. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.